நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, சங்கீதம் 23 யெகோவா நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். சங்கீதம் 23, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுல யெகோவா நாம என்ன சொல்லி இருக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் யெகோவா ரோஹி. யெகோவா ரோஹி என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, மேய்க்கிறவராகிய கர்த்தர். அதை தான் இந்த சங்கீதம் 23 சொல்லி இருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். செகண்ட், ரெண்டாவது என்ன நாமம்னா, யெகோவா ஈரே, பார்த்து பராமரிக்கிறவராகிய கர்த்தர். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாப்ல, அதுக்கு தான் யெகோவா ஈரே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதை தான் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லியிருக்கிறது. மூன்றாவது என்ன நாமன்னா, யெகோவா ஷாலோம், சமாதான காண்றாகிய கர்த்தர். சமாதான காண்றாகிய கர்த்தர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாப்ல, உனக்கு சமாதானம், நீ சாகவே மாட்டாய், நீ பயப்படாத என்று சொல்லுகிறாப்ல. கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாப்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா சமாதான காண்றாகிய கர்த்தர். அததான் சங்கீதத்துல சொல்லி இருக்கிறது, என்னை அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான்காவது என்ன நாமத்தை குறித்து சங்கீதம் 23 சொல்லி இருக்குதுன்னா, யெகோவா ரஃபா, சுகம் அளிக்கிறவராகிய கர்த்தர். யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுத்து அவருக்கு பார்வைக்கு முன்பாக செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நீ கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ண விட மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அததான் சங்கீதம் 23 சொல்லி இருக்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னும் அநேக நாமங்கள் இருக்குது. இந்த நாமத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் யெகோவா ரோஹி, செகண்ட் யெகோவா ஈரே, தேர்டு யெகோவா ஷாலோம், ஃபோர்த்து யெகோவா ரஃபா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக கடவுது. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.